பயம் என்பது நம்மளுடைய கற்பனைகளின் விளைவு தான் பயமே. அதை கடந்து செல்லுங்க. இது ஓசோ இது வந்து அழகாக இந்த வரிகளை சொல்லியிருப்பாங்க. ஆமாம், நம்ம யோசிச்சோன்னு வச்சிங்களேன், நாம் பயப்படுற ஒரு விஷயங்களுமே அது கவலையாக தான் வந்து முடியும். எல்லா கவலைகளுக்குமே பயம்தான் காரணமாக இருக்கும். அந்த பயம் எதனால் வருது? நம்மளுடைய கற்பனை தான். ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருப்போமோ, இல்லை பாஸ்டில் நடந்த விஷயங்கள், இல்லை ப்ரெசண்டில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள், இல்லை குழந்தைகளை பற்றி, இல்லை அம்மா அப்பாவை பற்றி, இல்லை குழந்தைகள் படிப்பை பற்றி, குழந்தைகள் கல்யாணத்தை பற்றி, குழந்தைங்க வேலைக்கு போவாங்களா, இப்படி எல்லாத்தையுமே நம்ம பயப்படுறோம். அந்த பயம் கற்பனை பண்ணுறோம், இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு. அப்போ நம்மளுடைய கற்பனைகளை நாம் கொஞ்சம் குறைச்சோம்னாலே நம்மளுக்கு பயம் போயிடும். அப்போ பயம் இல்லை அப்படின்னாலே கவலைகள் குறைஞ்சிடும். 75% கவலைகளுக்கு காரணமே பயம்தான். அப்போ பயத்தை போக்கணும்னா கற்பனைகளை விட்டுடுங்க. இது நடக்குமோ அது நடக்காதோ அப்படின்னு. எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும்னு அந்த ஒரு வரியில் போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. நன்றி.